எல்லா வினைகளுக்கும் நாயகமாக இருக்கிற ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுக்கிறான் இந்து மதத்தில். எல்லா வினைகளுக்கும் நாயகமாக. எல்லா வினைகளுக்கும் நாயகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் ரொம்ப விசேஷம் யானைக்கு. உள்ளே இருக்கிற தண்ணி தெரியுமா அதுக்கு, நீரோட்டம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்த பார்த்து அது பறிக்குமா, அந்த தண்ணியை அது உறிஞ்சி குடிக்குமா, அவ்வளோ சென்சார் கண்ணில். சுவாசம் பெருசாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி மூக்கு என்ன பண்ணிக்கிறான், அதுவும் அந்த யானைக்கு சுவாசம் பெருசாக தான் இருக்கும். காது செம்ம பெருசு, எல்லா பக்கத்தில் இருக்கையும் கண்டுபிடிச்சிரும். பல்லு வளர்ந்து வெளியே வந்துட்டுக்குது, ஆணவம் வந்துச்சுன்னு ஒன்று உடச்சும் வர வச்சுக்குது. இந்த மாதிரி லாஜிக் அண்ட் எத்திக்ஸோடு தான் அந்த விநாயகர் செய்யப்பட்டிருக்குது. அது பிறந்ததே எப்படிறான்னு கேட்டிங்கன்னா, தூமத்தண்டு தான் புள்ள பிறந்ததுன்றதை புரிய வைக்கிறதுக்காக பார்வதி அழுக்கு உருட்டி பிள்ளையாக்கினாங்கன்னு. அப்போ அந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஆழமான உண்மை இருக்குது, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். விநாயகர்ன்ற கதை இருக்குது இல்லை, அந்த கதைக்கு பின்னாடி ஆழமான உண்மை